தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா குறித்தான அண்மை தகவல் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பொதுக்கூட்ட அரங்கில் போதிய இருக்கைகள் இல்லாததால் தொண்டர்கள் அவதிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அரங்கினுள் நூற்றுக்கணக்கானவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 2500 நபர்களுக்கு பாஸ் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்ட கூட நிலையில கூட உள்ள நூற்றுக்கணக்கான கூடிய நபர்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதிய ஏற்பாடுகள் சரியான கட்டமைப்பில் செய்யப்பட்டிருக்கா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில தொண்டர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுது? தற்போது இந்த அரங்கினுள் சுமார் 1000 பேர் நின்று கொண்டே பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு 2000 பேர் மட்டுமே அமரக்கூடிய இந்த இடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் 3000 பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு சிலர் பாஸ் இல்லாமல் கூட உள்ளே வந்திருப்பதாக நிர்வாகிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதன் காரணமாக பலரும் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. நீங்களே தற்போது நேரலையிலே பார்க்கலாம். அந்த இருக்கைகளை சுற்றி நூற்றுக்கணக்கானவர்கள் சுமார் 1000 பேர் அளவுக்கு இந்த அரங்கத்தினுள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அரங்கத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய கூட்டத்தை மட்டும் பார்க்கிறீர்கள். இந்த அரங்குக்கு உள்ளே செல்ல வேண்டுமானால் 5 நுழைவாயில்கள் இருக்கிறது. இந்த 5 நுழைவாயில்களிலும் சுமார் 100 பேர் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாவது உள்ளே சென்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்குமா, உள்ளே சென்று நின்று கொண்டாவது பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற அளவிலேதான் அவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் மூச்சு கூட விட முடியாமல் ஒரு சில பேர் திணறிக்கொண்டு கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுடைய நிலை மோசமாக இருக்கிறது. காரணம், பெண்கள் ஒரு தனி பகுதியாக ஒதுக்கப்பட்டு இல்லாமல் அவர்கள் அனைவரும் கலந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் மிக ஒரு சங்கடத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் இங்கே பார்க்க முடிகின்றது. சில நிர்வாகிகள் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி குழந்தைகளோடு வந்தவர்களுடைய நிலையும் மோசமாக இருக்கின்றது. குழந்தைகளை எப்படி உள்ளே அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை. காரணம், இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு அரங்கினுள், அதுவும் குறிப்பாக முழுமையாக திட்டமிடப்படாமல் இருக்கக்கூடிய நிலையிலே குழந்தைகளை உள்ளே அழைத்து வருவதும் ஒரு அட்வைசபிள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. நிர்வாகிகள் 10 மணிக்கு தொடங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு எங்களை 6:30 மணியிலிருந்தே உள்ளே அனுப்பிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக உணவு ஏதும் இல்லாமல் தான் நாங்கள் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளே தற்போது அமர்ந்தாலும் காற்று வசதி இல்லை. அதே போல நின்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் போதுமான அந்த வசதி இல்லை என்று புலம்புகிறார்கள். பாஸ் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வழங்கப்பட்டதா அல்லது கூடுதல் எண்ணிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தற்போது இந்த கூட்டம் சரியாக 10 மணிக்கு தொடங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் 45 நிமிடங்களுக்கு இதே போல தள்ளுமுள்ளு மோதல் போக்கு, தொடர்ந்து சேர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவது, இது போன்ற விஷயங்கள் தான் இங்கே பார்க்க முடிகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.